காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அந்த காலத்தில் கணக்காத்தேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, காற்று காலத்துக்கு முன்னாடி சோளம், கம்பு, ராகி, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா காற்று வரையில் கணக்காக தூற்றி புடச்சி சாக்கில் போட்டு நாக்காளியில் போட்டு வச்சுருவாங்க அந்த காலத்துலலாம். அதுக்குத்தே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்னது. நாம் இப்போ எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கிறோம்னு வைங்க. இப்படி தூத்தோணும் அப்படிங்கிறத மாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்க. முரத்தில் அப்படியே போட்டு காற்றுல பிடிச்சோம்னா அந்த தூசு துப்பெல்லாம் காற்றோடு சேர்ந்து அந்த பக்கம் போய் விழுந்துரு. முரத்தில் நல்ல தட்டைப்பயிறு அப்படியே நின்றுக்குங்க. தட்டைப்பயிரும் பாசிப்பயிரும் போட்டிருந்தோமுங்க. பாசிப்பயிறு நம்மளுக்கு ஊட்டு செலவுக்கே ஆச்சுங்க. தட்டைப்பயிறு ஒரு 10-15 கிலோ கொடுத்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ங்க. பக்கத்தில் இருக்கிறீங்களே வாங்கிட்டாங்க. அந்த காலத்தில் இப்படி புடச்சி எடுத்து வச்சு அந்த அரிசி சாக்கு இருக்குது பாருங்க, சணல் சாக்கில் போட்டு நாக்காளியில் மூட்டை கட்டி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த வருஷத்துக்கே வச்சு பொழைக்குவாங்க வைங்க. அப்போவெல்லாம் செல்லு பூச்சி இது பிடிச்சதுன்னா அப்பப்போ வெயிலில் போட்டு புடச்சி எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஒரு வருஷத்துக்குமே. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியறது இல்லைன்னு வைங்க. கடையில் வாங்குறதுனால பூச்சி முடிக்கிறதில்ல, புழுவும் முடிக்கிறதில்ல. அதே செல்பாஸ் வச்சு கொடுத்துட்றாங்களே மளிகை கடையிலேயே. இப்போ நாம் மறுபடியும் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதையெல்லாம் பலவரதாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, சோள சக்கை மாட்டுக்கு வச்சுக்கலாம்னு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. சோளத்தை எடுத்தது போவா மாட்டுக்கு சோள சக்கை கொடி போட்டால் பால் நல்லா கறக்குன்னு வைங்களேன். சோளத்தட்டு நல்லா கடிக்கும். இந்த சோள சக்கையை ஆடு நல்லா கடிக்கி, மாடு நல்லா கடிக்குங்க. இழைச்சி கிடக்கிற குட்டி கூட அது வைப்பாங்க. சோளத்தட்டில் போர் போட்டாச்சு, கடலை கொடியும் போர் போட்டாச்சுங்க. சோளத்தை தூத்தி எடுத்தாச்சுங்க. நீ சோள தோசைக்கு ரெடி பண்ணலான்ட்டு காப்பிடி டம்ளரில் 1 டம்ளர் சோளம், நம்ம ராய் நம்ம வீட்டு செலவுக்கு இருந்துங்க அதில் 1 டம்ளரு. இது சிவன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி சேர்ந்தது 1 டம்ளரு. ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கதிக்க உளுந்து ஊற வச்சாச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் ஆட்டியில் ஒரு சேர வெந்தயத்தை போட்டாச்சுங்க. ஆட்டி எடுத்து காலையில் தோசை ஊற்றியாச்சு. அப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கரண்டி நம்ம எப்பவுமே நாம் தோசை ஊற்றிருக்கிற கரண்டியில் ஊற்றினாத்தே தோசை வரும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைன்னு வைங்களேன். தோசை மடலாட்டு அப்படியே சூப்பராக வந்ததுங்க. தோசையை காலையில் சுட்டு சாப்பிட்டாச்சு. சோளத்தில் ரொட்டியும் சுடலாங்க. ராய் ரொட்டி சுடுவோம்ல, அதே மாதிரி சுடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மொத்தத்துலேயே சோளத்தில் என்ன வெரைட்டி பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு வைங்களேன். அம்பளி காய்ச்சுவாங்க முதல்ல. இப்போ பாருங்க, குழந்தைகளுக்கு ராய் ஊற வச்சு அரைச்சி கொடுக்குற மாதிரியே சோளத்துலேயும் ஊற வச்சு அதை கூழ் காய்ச்சி குடிக்க சொல்கிறாங்க. நாம் முதல்ல அம்பளியும்போ, இப்போ ராய் கூழ் மாதிரியே சோளக்கூழ் காய்ச்சி கொடுங்க, குழந்தைகளுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவும் போல் பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், வரமிளகாய், உப்பு போட்டு வணக்கிவிட்டு தக்காளி சட்னி வச்சுக்கிட்டுனுங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டாதே நல்லாயிருக்கு. மொத்தத்துலேயே தோசை இந்த மாதிரி வெரைட்டி சிறுதானிய தோசைக்கெல்லாம் தேங்காய் சட்னி கூட இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு வைங்களேன். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுனுங்க. மச்சானுக்கு தக்காளி சட்னி ஆகாது அப்படிம்பாங்க. அதனால் அவளுக்கு தேங்காய் சட்னி ஆட்டியாச்சுங்க. தேங்காய் சட்னிக்கு நல்ல மேட்சாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. காலையில் சோள தோசை சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோளத்தை எல்லாம் சிறுதானிய வகையெல்லாம் உணவில் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சாப்பாட்டுக்கு சேர்த்துலினாலும் முதல்ல சோளச்சோறாக்குவாங்க. அது சூப்பராக. சோளத்தை கம்பு குத்துற மாதிரியேங்க ஒல்லில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா உலக்கையில் குத்திங்க. அதை புடச்சி நைட்டு முரத்தில் அப்படியே வச்சுருவாங்க. காத்தால் எந்திரிச்சு கோழிப்படை மறுபடியும் அதை ஒரு குத்தி கம்மஞ்சோறு ஆக்கிற மாதிரியே சட்டியில் உலைய வச்சு சோளத்தை போட்டு சோளச்சோறு ஆக்குவாங்க. அந்த சோளச்சோத்துக்கு தட்டைப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இதை இடத்தட்டில் விட்டுட்டு இப்போ பழையபடி சிறுதானியத்தை தொலையிட்டு கிடக்கிறா இருக்குதுன்னு வைங்களேன். சோள தோசைக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருந்ததுங்க. மச்சையன் வர்றக்குள்ளேயே நான் தோசையை சுட்டு சாப்பிட்டேன். மச்சையை தோட்டம் போயிட்டாங்க, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மச்சையன் வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றினேன். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுனுங்க. ஆனால் மச்சை தேங்காய் சட்னியை தொட்டுக்கிட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பர்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு நல்லது.